ஹலோ, இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா? இன்றைக்கி ஆடி கிருத்திகை அப்படின்றனால காலையில் ஒரு 4:30க்கெலாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நான் வேதீஸ்வரன் கோயிலுக்கு கிளம்பிட்டேன். நடந்தே போவோம் பாத யாத்திரையாக. ஒரு 3 வருஷமாக நடந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கேன். இது 3வது வருஷம் எனக்கு. அப்போ நானும் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் எல்லோரும் சேர்ந்து தான் போயிருந்தோம். நடந்தே போவோம். நான் பாலும் பூவும் எடுத்துகிட்டு போயிருந்தேன் சாமிக்கு கொடுக்கறதுக்காக. அப்புறம் பக்கத்தில் ஒரு அக்கா வேண்டியிருந்தாங்களாம், வேல் கொண்டு காணிக்கையாக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் வேண்டியிருந்தாங்களாம். அது இந்த வருஷம் நடந்துட்டான். அதனால் அவங்க அந்த வேலையும் வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்புறம் நாங்கள் பாட்டை கேட்டுகிட்டே போவோம் போகிற வழியெல்லாம். போகிற அழுப்பே தெரியாது. அப்புறம் கோயிலுக்கு போய் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனோடனே வாசல்லே பார்த்திங்கன்னா யானை இருந்துச்சு. பார்க்கவே ஒரு அழகாக இருந்துச்சு. அதை பார்க்கவே பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நைட்டு நின்று எடுத்துகிட்டு அப்புறம் கால் அலசறதுக்காக குளத்துக்கு போனோம். அங்கே மிளகு இதெல்லாம் கொட்டுறதுக்கு ஒரு ப்ளேஸ் வச்சுருந்தாங்க. அதை அப்படியே பார்த்துக்கிட்டே நான் போனேன். இந்த வாட்டி நான் வாங்கி கொட்டல, ஏன்னா போன வீக் வந்தப்போ தான் வாங்கி கொட்டிட்டு போனேன். அதனால் அப்புறம் கால் நனைக்க போகிறப்ப அங்கே எல்லோரும் சொன்னாங்க, எடுத்தோடனே கால் நனைக்காதம்மா, ஃபஸ்ட்டு தலையில் தண்ணியை தெளிச்சிட்டு தான் கால் நனைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கே அந்த விஷயம் தெரியாது. அப்புறம் கால் நனைச்சது தான் சாமி பார்க்கவே போனோம். போய் பார்த்தாங்க. போகிறப்ப தான் அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஆராத்திலாம் காட்டிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே உள்ளவங்கள்ட்ட பாலை கொடுத்துட்டு அடுத்த அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். சாமியெலாம் கும்பிட்டுட்டு திருப்தியாக. அப்புறம் அங்கே குரங்கு இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் கோயிலில். உட்காந்துட்டு ரிலாக்ஸாக அப்புறம் நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இன்றைய நாள் எனக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர்